ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த மானோவை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜனத். இதோட லாஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எல்டரை போட்டு அந்த புரட்டி இருப்பான். இப்போ அப்படியே இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அவனோட அப்பாவான சியோலனை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு இன்னமும் நல்லாவே ஞாபகம் இருக்கு என் கடந்த காலத்துல ஃபர்ஸ்ட் எல்டரோட முடிவு எப்படி இருக்கும்ன்றது. என்னோட அப்பாவோட கைகளால் தான் ஃபர்ஸ்ட் எல்டருக்கான முடிவு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவோட கோவத்தில ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து கொஞ்சம் அதுல அழிவும் ஆரம்பிச்சான். மொத்த கூக்லானும் அந்த நெருப்பால எரியவும் ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எல்டரை வந்து யாராலையும் கண்டே பிடிக்க முடியல. அது எதனாலனா என்னோட அப்பாவோட நெருப்புனால அவன் சுத்தமா கருகி போயிட்டான். என்னால எப்படி மறக்க முடியும் என்னோட அப்பாவோட ஹீட் எனர்ஜியை? ஏன்னா அந்த ஆள் ஒன்னும் வயசான சிங்கம் கிடையாது. இப்பவும் அவர்கிட்ட இருக்க எந்த ஒரு திறமையும் குறையாம அப்படியே தான் இருக்கு. என் அப்பாவோட கோபத்தி வந்து மொத்த கூக்லானுக்குமே பரவுச்சு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஃபர்ஸ்ட் எல்டரோட பேராசை மட்டும்தான். அவரோட பேராசை எப்போ லைனை தாண்டிச்சோ அப்ப எல்லாமே மாறிடுச்சு. என்னதான் ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து என்னோட அப்பாவோட கைகளால செத்தே போயிருந்தாலும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தா கூட அந்த ஆளே செத்து போயிருந்திருப்பான். இப்பெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எல்டரை பார்த்து நினைச்சா அவனோட பிளாஷ்பேக்கும் முடியுது. இப்போ பிரசன்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன கேட்கிறாருன்னா, இப்போ நீ என்ன சொல்ல வர, வயசானதுனால என்னோட திறமெல்லாம் போயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன பண்றாருன்னா, அவர் ஸ்வாட் எடுத்து அந்த ஸ்வாட்ல வந்து ஹீட் எனர்ஜி இம்பியூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாரு. ஆனா அவர் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதெல்லாம் ஈஸியாவே நம்ம ஹீரோ வந்து டாட்ச் பண்ணிடுறான். அப்படி நம்ம ஹீரோ டாட்ச் பண்றதை பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், உன்ன மாரி ஒருத்தன்லாம் எப்பறம் அட்டாக் நீ பிளாக் பண்ற அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா அவன் மிட் ஏர்ல பறந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பார்த்து ஃபர்ஸ்ட் எல்டர் அட்டாக் பண்றதுக்காக போறான். அப்படி ஃபர்ஸ்ட் எல்டர் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ என்ன நினைக்கிறானா, அபாக் ஸ்டேஜ்ன்றது ஹியூமனோட லிமிட் எப்போ பிரேக் ஆகுதோ அப்ப வர ஒரு விஷயம் தான் அது. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் காட் லெவல் பவர் அட்டைன் பண்றதுக்கான ஒரு வழி. ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன பண்றாருன்னா, அவரோட ஸ்குவாட்ல ஃபுல்லா ஹீட் எனர்ஜி இம்பியூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அந்தால வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து விடாம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டாட்ச் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க பவர் கேப் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அப்படி ஹீரோ என்னதான் பிளாக்கே பண்ணிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்டர் பண்ண அட்டாக் மூலமா ஹீரோட செஸ்ட்ல ஒரு காயம் விழுது. ஆனா ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து கொஞ்சம் கூட விட்டே கொடுக்காம ஹீரோவை பார்த்து ஃபுல் எனர்ஜியோட அட்டாக் பண்ண வராரு. அப்ப ஹீரோ என்ன பண்றானா, அவனோட ஃபிஸ்ட்ல வந்து அவனோட ஃபுல் ஃபயர் எனர்ஜி வர வச்சு அது ஒரு உல்ஃபா மாத்தி அட்டாக் பண்றான். இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுல அங்க பெரிய வெடி சத்தமே கேக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் எல்டர் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தடுமாறுறான். ஃபர்ஸ்ட் எல்டர் விடாம அட்டாக் பண்ணுவோம், ஹீரோவோட டாட்ச் பண்ண மட்டும் தான் முடியுது, திருப்பி அட்டாக் பண்ணவே முடியல. அப்ப ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எல்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓரமா போய் நின்றுட்டு என்ன யோசிக்கிறானா, நான் நினைச்ச மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்டருக்கு வந்து என்னதான் இல்னஸ் இருந்தாலும் அவரோட திறமைக்கு முன்னாடி என்னால இப்ப நிக்க முடியல. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றாருன்னா, டே யாங் சுன் பைத்தியக்காரா, நீ என்ன இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். உன்னோட அர்த்தமே இல்லாத இந்த தாக்குதல் எல்லாம் எந்த பிரயோஜனமே கிடையாது, உன்னை நான் இன்னைக்கு விடவே போறதில்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, சாட்சியா நீ அதையா கேட்கிற, அது எல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது சரி, இப்ப நீ சாட்சி கேட்டதுனால நான் சொல்றேன், இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பருக்கு போறதுக்கான வழி உன் புக் கேஸ்க்கு பின்னாடி இருக்கே, அந்த ஒரு விஷயம் போதுமா உன்னோட கேவலமான விஷயத்தை வெளியே எடுத்துட்டு வரதுக்கு? இத கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் எல்டர்லாம் ஆடி போயிடுறான். ஒரு செகண்ட், உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்கிறான். உடனே ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன நினைக்கிறானா, இதுக்கு மேல நான் யோசிச்சா எதுவுமே வேலைக்கு ஆகாது. அப்ப ஹீரோ பார்த்து என்ன சொல்றேன்னா, நீ இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க மென்ஷனே பண்ணிருக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ஃபுல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன முடிவு பண்ணிருக்கானா, நம்ம ஹீரோ கொன்னே ஆகணும், ஏன்னா அவனை விட்டா இவரோட சீக்ரெட் வெளியே வந்துடும், அந்த ஆள் ரொம்பவே பயப்படுறான். அப்ப பாவம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவனோட முழு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எல்டர் பண்ற அட்டாக்ல வந்து ஏகப்பட்ட எனர்ஜி இருக்கு, அது ஹீரோவால தாங்க முடியல. அப்ப என்ன பண்றது அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனையே மீறி அவனுக்குள்ள இருக்கிற அந்த டீமன் எனர்ஜி வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அது மூலமா அவனோட நார்மல் ரெட் ஃப்ளேம் எல்லாமே ப்ளூ கலர் ஃப்ளேமா எரிய ஆரம்பிக்குது. அப்படி வெளியே வந்த அந்த ப்ளூ ஃப்ளேம் மூலமா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எல்டரை வந்து சப்ரஸ் பண்ணி அந்த ஆள் அடிச்சு தூக்கி கடாசுறான். அப்ப பாக்குறமே ஹீரோட கையில வந்து அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து பெரிய அளவுல எரிஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோவே நினைக்கிறான், கடைசி நேரத்துல எப்படியும் நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இப்ப நான் பயன்படுத்தின எனர்ஜி வந்து பிளட் டீமனோட எனர்ஜி. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த ஃபைட்ல வந்து அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நான் ஜெயிப்பேன்ட்டு. இந்த எனர்ஜி நான் பயன்படுத்தவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்லாம இதை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நான் பார்த்து தான் யூஸ் பண்ணும், அப்படி இல்லன்னா நானே வந்து அழிற நிலைமைக்கு போயிடுவேன். இப்பெல்லாம் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து கீழே விழுந்தா கிடக்குறான். அப்ப அவன் ஹீரோ பார்த்து என்ன கேட்கிறானா, எனக்கு ஒரு விஷயம் புரியல, உன் கையில எரிஞ்ச அந்த ப்ளூ ஃப்ளேம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறான். நீ எந்த விதமான ட்ரிக்கை யூஸ் பண்ண அந்த ப்ளூ ஃப்ளேம்காக? எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா என்ன ஃபார்பிடன் ஆர்ட் தான் யூஸ் பண்ணிருக்கணும். இந்த ஆள் இப்படி கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்காம ஹீரோ என்ன சொல்றானா,
நீ வந்து அவுட் சைட் ஃபோர்ஸ் மூலமா கூகுள் என்ன தாக்க பார்த்திருக்க, அது மட்டும் இல்லாம டைரக்ட் பிளேட்ல இனி நீ அழிக்க பார்த்திருக்க. இப்ப ஹீரோ சொல்லிட்டு முன்னாடி நடந்து வர ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ பாவமே அவன் கையில வந்து ஃபுல் ஹீட் எனர்ஜி வர வச்சுட்டு என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் எல்டரான உன் பொசிஷனை வந்து நான் இன்னியோட அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் எல்டர் பாவமே அந்த ஆள் வந்து உயிர் பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி பைத்தியக்காரனால எப்படி இதை பண்ண முடியும்னு நினைக்கும் போதே ஹீரோ அட்டாக் பண்ணிரா. அப்ப பாக்கணுமே ஃபர்ஸ்ட் எல்டரோட மேன்ஷன் மொத்தமும் எரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல. அப்படியே சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோட அக்கான அவிபி வந்து மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே யாங் சுன் தான் கத்துறா. அப்படி கத்தது மட்டும் இல்லாம என்ன சொல்றானா, அந்த பையனை நான் மட்டும் தான் புள்ளி பண்ணணும், யாருமே அவனை புள்ளி பண்ண கூடாது என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன கனவுடா இது, அந்த கனவுல கூட அந்த பூனை இவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த கனவுல வர அந்த பூனை யாருன்னா நம்ம பியாங் தான். அப்ப பார்த்தா அவிபிக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது, கடைசியா நீ எழுந்துட்டியா, உன்னை பார்க்கும் போது நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா மாதிரி தெரியுது. அப்படி அவிபி திரும்பி பார்த்தா ஒரு வயசான ஆள் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உடனே அவிபி என்ன கேக்குறானா, நீ யார் அப்படின்னு கேக்குறா. நீ என்ன பார்த்து பயப்பட தேவலமா, நான் வெறும் ஒரு வயசான ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெரியவர் அவிபி கிட்ட என்ன சொல்றானா, நீ இப்பதான் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்க, எனக்கு புரியுது நீ எந்த இடத்துல இருக்கணும்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறதுல. பெரியவர் சொன்ன அவிபி அப்பதான் யோசிக்கிறா, கரெக்ட் தான், என்ன வந்து திடீர்னு டார்க் நைட் பேலஸோட மாஸ்டர் தான் வந்து தாக்குனாரு, அப்பனா இது வந்து டார்க் நைட் பேலஸா தான் இருக்கணும். எது எப்படியோ முதல்ல நான் வந்து இந்த செயின்கள் இருந்து என்ன ஃப்ரீ பண்ணணும் அப்படின்ட்டு அவிபி என்ன பண்றானா, அவ எனர்ஜி யூஸ் பண்ண ட்ரை பண்றா. அப்படி அவ ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உடம்புல வந்து டீமன் சீல் போட்டிருக்காங்க, அவ எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக. அந்த சீல் மூலமா அவளுக்கு வந்து பெரிய அளவிலான வலி ஏற்படுது. உடனே பெரியவர் என்ன சொல்றானா, நீ ரொம்ப அவசரப்படுற, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவிபி என்ன நினைக்கிறானா, இந்த பெரியவர் தான் இவ மேல வந்து சீல் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறா. உடனே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ஏய் நீ என்ன சந்தேகப்பட, நான் ஒன்னும் குற்றவாளி கிடையாது, நீ எப்படி இங்க மாற்றிக்கியோ அதே மாதிரி தான் டார்க் நைட் பேலஸ் மூலமா நான் இங்க மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உன்னை பார்க்கும்போது நீ நார்மலான பொண்ணு மாதிரியே தெரியல, நீ வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்க, ஏன்னா இந்த அளவுக்கான வலியை தாங்கணும்னா அதுக்கு அந்த அளவுக்கான வில் பவர் வேணும். அப்ப அவிபி என்ன நினைக்கிறேன்னா, இங்க என்னதான் நடக்குது, என்னோட பிரஷர் பாயிண்ட்லாம் வந்து பிளாக் ஆன மாதிரி தெரியல, ஆனா என் எனர்ஜி ரிலீஸ் பண்ண நான் பார்த்தாலே எனக்கு அந்த அளவுக்கான பெயின் தான் வருது. அப்ப பெரியவர் என்ன சொல்றேன்னா, நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், நான் போய் மறுபடியும் தூங்க போறேன். எது எப்படியோ ஸ்வாட் சுப்ரீம் இங்க தான் இருக்காரு, அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல அந்த குழந்தைங்க வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெரியவர் அவிபியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இரு, அது மட்டும் இல்லாம உன் பாக்கெட்ல இருக்க அந்த விஷயம் தொலைஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவிபி அந்த பெரியவரை பார்த்து என்ன கேக்குறேன்னா, உண்மையிலே நீங்க யார் தான் பெரியவரே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பெரியவர் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சு நீ என்னமா பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு என்ன கூப்பிடுனா ஓல்ட் மேன் மார்க்னு கூப்பிடு, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு அவரும். அப்ப பாக்கணும் அவிபி அவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அமைதியா அந்த பிரசனுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவிபி என்ன நினைக்கிறேன்னா, என்ன கேவலமான சிச்சுவேஷன் இது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டார்க் நைட் பேலஸோட மாஸ்டர் வந்து சின்சுவானுக்கு வருவாருன்ட்டு. இப்ப நான் என்ன பண்றது, யாருன்னா வெளிய இருந்து வந்து என்ன ரெஸ்கியூ பண்ற வரைக்கும் நான் வெயிட்டா பண்ண முடியும் இந்த இடத்துல. நல்ல வேலை என் பாக்கெட்ல இருக்க அந்த விஷயத்தை வந்து இவனுங்களுக்கு என்னன்னு தெரியாத ஒரே காரணத்துல அதை விட்டுட்டானுங்க என்கிட்டயே. ஆனா எனக்கு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஓல்டு மேனால எப்படி அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது, இதுதான் அந்த ஹெவன்லி பாத் பீடு, இதை தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி யாங் சுனுக்கு கொடுத்திருந்தேன். அப்படி நம்ம ஹீரோயிட்ட கொடுத்ததை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அது எதுக்கு பயன்படும்னே தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும் அவங்க கிட்ட. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு பெரியவங்க வந்து கத்திட்டு தான் இருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து கொன்னுட்டாரு, அதுவும் பேட்ரியாக் வந்து இங்க இல்லாத டைம்ல, இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. அவர் என்னதான் டைரக்ட் பிளட் லைனாவே இருந்தாலும் ஃபேமிலியில் இருக்கவங்களை கொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இந்த தடவை யங் மாஸ்டர் நம்ம சும்மாவே விடக்கூடாது, அவருக்கு கண்டிப்பா எதனா பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும், அப்பதான் அவரோட சரியான மனநிலைக்கு வருவாரு. அப்ப ஹீரோவை பார்த்தா அவன் பிரசன்ட்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு குரல் கேக்குது, அது என்னன்னா உன்னை பார்க்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குன்ட்டு. அப்படி சொல்றது யாருன்னு பார்த்தா நம்ம எல்டர்லி தான். அது மட்டும் இல்லாம தேர்ட் எல்டரும் ஃபோர்த் எல்டரும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, உனக்கு வந்து ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும்னு ரொம்ப அவங்களும் ஆர்வமா இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து எல்டர்லி கிட்ட என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட ஆக்டிவா வேலை செய்யறதுக்கு நம்ம கிளான்ல ஆள் இல்ல, உண்மையிலேயே இது உங்களுக்கு ஓகே தானா, உங்க உடம்பு கண்டிஷன் இருக்கிற நிலைமைக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு. அதுக்கு ஒன்னே எல்டர்லி என்ன சொல்றானா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் எழுந்தப்போ நீ என்ன பார்க்க வரல, அந்த ஒரு காரணத்துக்காக நானே உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு எப்படி நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்களா, நானே வந்து உங்களை பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு எல்டர்லி வந்து நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு பேசும்போதே ரத்தம் கக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி எல்டர்லி வந்து ரத்தம் கக்கணும். உடனே ஹீரோ வந்து உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே பரவாயில்ல தானே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவரும் இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப எல்டர்லி வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாருடா தம்பி, இந்த வயசானவனால இப்ப நீ இருக்கிற பிரச்சனைல இருந்து உன்னை என்னால காப்பாற்ற முடியாது, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எல்டரோட பேரனான கு ஜூலியப் வந்து இந்த இடத்துல இல்ல, அவன் இங்க வந்தானா அவனுக்கு நீ எப்படி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து எல்டர்லியை பார்த்து என்ன கேக்குறானா, எல்டர்லி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாமா அப்படின்னு கேக்குறான். ஃப்ரண்ட் லைன்ல வந்து உண்மையிலேயே என்னதான் ஆச்சு அது மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப பார்த்தா எல்டர்லி வந்து அவரோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, நான் ஒரு டீமன் கேட்டை பார்க்கறதுக்காக தான் ஃப்ரண்ட் லைன் போயிருந்தேன், என் வாழ்க்கையிலே முதல்ல அப்பதான் நான் வந்து ஒரு டீமன் கேட் வந்து பிளாக் கலர் கேட்டா மாறினதை பார்த்தேன். அப்ப எல்டர்லி வந்து அந்த டீமன் கேட்டை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப கூட இருக்கவங்க கிட்ட என்ன கேக்குறாருன்னா, இதே மாதிரி வேற எங்கன்னா கிரியேட் ஆயிருக்கான்னு கேட்கவும், கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவிபி தான் இருக்கா. இல்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றா அவளும். ஒனே எல்டர்லி என்ன சொல்றானா, நம்ம முதல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து பேட்ரியார்க்கு ரிப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா ட்ரூ
டீமன் ரிலம் கேட் வந்து கூடிய சீக்கிரத்துல இங்க பக்கத்துல தான் எங்கன்னா ஓபன் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவுபி என்ன சொல்றானா, நீங்க சொல்ற மாதிரி இருந்திருந்தா என்னத்துக்கு ஷாவ்லின் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. என்னதான் எவன்லி ஐஸால வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியலனாலும் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும்னு சொல்றாரு எல்டர்லி. இதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு எல்டர்லி வந்து என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ உடனே அவுபி வந்து எல்டர்லி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றா. அவுபி என்னன்னு கேட்கறதுக்குள்ளே எல்டர்லி என்ன சொல்றானா, யாங்சுன் வந்து நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ கொடுத்த ரியாக்ஷனை பார்த்த உடனே எல்டர்லி என்ன கேட்கிறாருன்னா, நீ வேற எதனா கேட்க பாத்தியே என்ன அதை தவிர்த்து அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவளும் இல்ல நான் இதை தான் கேட்க வந்தேன். அப்ப அவுபி வந்து கேஷுவலா இப்ப என்ன சொல்றேன்னா, நான் ஒரு நாள் கூட அவனை பத்தி கவலைப்பட்டதே இல்ல. நான் கவலைப்பட்டது எல்லாமே அவன் என்னான்ல போய் எதனா பிரச்சனை பண்ணிடுவானோன்றது தான் நான் கேட்டேன். உடனே எல்டர்லி அதுக்கு என்ன சொல்றேன்னா, அது யார் சொல்றது பாத்தியா, பேரிங் மேட்ச்ல ஆப்போனன்ட் கூட அவங்க முடிய எரி வைக்கிற நீ அதெல்லாம் சொல்ற. ஆமா ஒரு நிமிஷம் இரு, நான் வந்து யாங்சுன் எங்க போனான்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அவன் என்னானுக்கு தான் போனான்ட்டு. இதை கேட்டவனே அவிபி முகமே மாறிடுச்சு. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே அப்ப என்ன சொல்றேன்னா, நான் சும்மா கெஸ் தான் பண்ணேன். டிராகன் ஃபீனிக்ஸ் அசெம்பிளி நடக்குதுல, கண்டிப்பா அங்க போயிருப்பான்னு எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போதே அவளை பார்த்து ஒரு அட்டாக் வருது. அவுபியை பார்த்து அந்த அட்டாக் வரதை வந்து எல்டர்லி வந்து கவனிச்சிடறாரு. உடனே ஓடி வந்து அவுபியை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. அவுபிக்கு ஒண்ணுமே புரியல. எல்டர்லி இப்படி தூக்கிட்டு வந்தோடனே அவ என்ன கேட்கிறா, எல்டர்லி என்னாச்சு, எதனால இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறா. அப்ப பார்த்தா எல்டர்லி பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு என்ன சொல்றானா, பரவாயில்ல உன்னோட ஸ்கில் வந்து எப்பவும் போல ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே எல்டர்லியும் டார்க் நைட் பேலஸோட லார்டு தானே நீ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப டார்க் நைட் பேலஸோட லார்டு வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த அக்ரிமெண்ட்க்கு அப்புறம் இப்பதான் நான் உன்னை முதல் தடவை பாக்குறேன் அப்படின்னு எல்டர்லியை பார்த்து சொல்றாரு. எல்டர்லி என்ன கேட்கிறாருன்னா, அக்ரிமெண்ட் படி நீ இங்க வரவே கூடாது, அப்படி இருக்கும்போது நீ எதனால இங்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அது டார்க் நைட் பேலஸோட மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்பவே வெறுத்து போயிட்டேன், போர் அடிக்குது எனக்கு, அதனால தான் எதுக்கு உதவாத அக்ரிமெண்ட் நான் உடைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்ப டார்க் நைட் பேலஸ் மாஸ்டர் வந்து அவுபியை பார்த்தோனே, பரவாயில்ல கடைசியா என்னோட டார்கெட்டை நான் இங்க பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. எல்டர்லி என்ன பண்றாருன்னா, அவரோட கையில எனர்ஜி வர்றச்சு பூமியில குத்துறாரு. அப்ப சுத்தி இருக்க மொத்த தரையும் உடைய ஆரம்பிக்குது. ஆனா டார்க் நைட் பேலஸ் மாஸ்டர் வந்து கொஞ்சம் கூட அசராம இவர் டார்க் எனர்ஜி மூலமா எல்டர்லியை அட்டாக் பண்ணுவோம், அந்த கரெக்டா எல்டர்லி அட்டாக் பண்ணிடுது அந்த எனர்ஜியும். அப்படி எல்டர்லி மேல அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்த்து அவுபி வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு எல்டர்லி அப்படின்னு கத்தி அப்படியே ஷாக் ஆகுறா. அப்படி அவுபி ஷாக்ல இருக்கும்போது அவுபியை வந்து ஒரு பெரிய கை வந்து பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்மளுக்கு. அப்படியே பிரசன்ட்ல எல்டர்லி வந்து ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, என்னால அவுபியை காப்பாற்ற முடியாம போச்சு, நீ என்கிட்ட கேட்ட மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதனால தயவு செஞ்சு இந்த இடத்துல அமைதியா இரு, உன்னோட அப்பாவான பேட்ரியாக் வர வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்டர்லி அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க, அதுலயும் முக்கியமா உன்னோட சர்வன்ட் பொண்ணான அவ வந்து உன்னை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. சரி நான் இப்ப இங்க இருந்து போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நம்ம நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றானா, தரையில படுத்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க, ஆனா அவங்கள எல்லாம் நினைச்சு இப்ப நான் கவலைப்படுற நிலைமையிலேயே நான் இல்ல. அப்ப நம்ம பெரியவர் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்கு அந்த அளவுக்கு வருத்தமா இருந்தா நீ தாராளமா கிளம்பி வெளியே போ, உன்னோட பிரஷர் பாயிண்ட்ல உன பிளாக் பண்ணிடலாம், அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீ நினைச்சுனா இந்த இடத்த உடைச்சிட்டு நீ வெளியே போலாம். ஹீரோ என்ன சொல்றானா, இப்படி நான் வெளியே போனா எல்டர்லி என் மேல ரொம்பவே கோவப்படுவார், அது மட்டும் இல்லாம நான் வெளியே போனா மட்டும் என்னோட அக்காவை என்னால கண்டுபிடிக்க முடியுமா என்ன. அப்ப ஹீரோக்கு ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் தான் வருது. அதுவும் என்னன்னா, ஆவோ செக்டர் கிட்ட வந்து அவன் என்ன சொல்லிருப்பானா, ஜியோக் மவுண்டன் ரேஞ்சில தான் உங்களோட அப்பா வந்து அடைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த இடத்துல தான் டார்க் நைட் பேலஸ் இருக்கிறதாவும் நினைச்சிருப்பான். ஆனா அந்த இடத்துல இப்ப அந்த டார்க் நைட் பேலஸ் இல்ல, அதனால இப்ப என்கிட்ட வேற வழியே இல்ல, என்னோட அப்பா வந்து என்னோட அக்காவை கண்டுபிடிச்சு கூட்டு வர வரைக்கும் நான் இங்க தான் இருந்தாகணும். ஆனா இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, அது அவர் ரிட்டர்ன் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் தான் எனக்கு தெரியல. அப்படியே அடுத்த என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ தான் செவுத்துல சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது 3வது நாள் தானே, இல்ல இன்னியோட இது 4 நாள் ஆகுது நான் பிரிசன்ல இருக்கிறது. என்னால் தூங்க கூட முடியல, வெளியே என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப இப்ப முக்கியமா இருக்கு, இப்பதான் புரியுது பனிஷ்மெண்ட்னா என்னன்றது. இப்பெல்லாம் நினைக்கும் போது அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன விஷயம் கீழே விழுது. அப்படி அவன் பாக்கெட்ல இருந்து விழுந்த பொருளை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறானா, இது என்னோட அக்காவை அவுபி எனக்கு கொடுத்தது தானே அப்படின்னு நினைக்கிறான். அடச்சா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுத்தான்னு எனக்கு இன்னி வரைக்கும் அது புரியல அப்படின்ட்டு அதை எடுக்கிறதுக்கு போறான். அப்படி அந்த பொருளை அவனோட கையால எடுத்த உடனே பார்க்கணுமே, அவனோட முகமே மாறுது. அது மட்டும் இல்லாம அவனோட கண்ணோட கலர் வந்து கோல்டன் எல்லோவா மாறுது. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, இங்க என்னடா நடக்குது, அந்த பீடை எடுத்த உடனே என்னோட மொத்த விஷயமே ரொம்பவே மாறிடுச்சு இந்த இடத்துல. அப்ப ஹீரோட கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, அவனோட அக்கா வந்து பிரிசன்ல அடைக்கப்பட்டதும் டார்க் நைட் பேலஸ் வந்து மவுண்டன் ரேஞ்சுகளுக்கு நடுவுல இருக்கிறதும் அவன் கண்ணுக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஹீரோ வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழறான். இதை பார்த்தோன்னே பெரியவர் வந்து உனக்கு என்னடா ஆச்சு திடீர்னு வந்து கேட்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து பெரியவிட்ட என்ன சொல்றனா, அட கடவுளே அது நீங்க பாக்கலையா, என்னோட அக்கா வந்து ஜெயில அடைக்கப்பட்டிருக்கா, அது மட்டும் இல்லாம டார்க் நைட் பேலஸ் வந்து ஃபாக் மவுண்டன் ரேஞ்சுக்கு நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோடனே பெரிய வந்து நான் எதையும் பார்க்கலடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, ஃபாகி மவுண்டன் ரேஞ்ச் இப்படியாப்பட்ட இடம் வந்து சென்ட்ரல் பிளைன்ல இருக்கா என்ன அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த மவுண்டனை சுத்தி இருக்க ஃபாக் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அந்த டீமன் ரிலம் கேட்ல இருந்து வந்ததா தான் இருக்கணும். கிட்டத்தட்ட அது வந்து 100 வருஷம் ஆகுது, இருந்தாலும் அது இன்னும் மறையாம அங்கேயே தான் இருக்கு. அப்பனா அது கண்டிப்பா ஹூடுவாங் மவுண்டன் ரேஞ்சா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பெரிய ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஆமா நீ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றான். இப்ப என்னதான் இந்த விஷயம் எனக்கு
தெரிஞ்சாலும் இப்ப என்னால என்ன பண்ண முடியும்? என்னால தனியா போய் டார்க் நைட் பேலஸ் மாஸ்டர் கூட சண்டையும் போட முடியாது. அதே டைம்ல வந்து என் அப்பாக்கு இதை இன்ஃபார்ம் பண்றதுக்கான டைமும் இல்ல இப்ப என்கிட்ட. பார்த்தா ஹீரோக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் வருது. கடந்த காலத்துல அவனோட அக்கா வந்து லிட்டில் பிரதர் நீ சந்தோஷமா இருடா அப்படின்னு சொன்னது. அதை நினைச்சு பார்த்தவன் உடனே என்ன பண்றான், கையில இருந்த விலங்கெல்லாம் உடச்சு தள்ளிட்டு எல்டர் லீ என்ன மன்னிச்சுங்க நான் இப்படி பண்றதுக்குன்னு நினைக்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க எல்டர் லீய வந்து ரியோங்கா வந்து கை தாங்களா பிடிச்சு கூட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப பின்னாடி வந்து நம்ம சியோல் வந்து கத்திக்கிட்டே ஓடி வர கிராண்ட்பா அப்படின்ட்டு. உடனே எல்டர் லீயும் திரும்பி பார்த்துட்டு ஓ நீயாமா என்ன விஷயம் கையில என்ன பார்சல் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சியோல என்ன சொல்றானா நான் யங் மாஸ்டருக்காக நானே ரெடி பண்ணிருக்கேன் இதை மட்டும் கொடுத்துறீங்களான்னு கேட்கிறா. உடனே எல்டர் லீயும் என்ன சொல்றானா கண்டிப்பா நான் வந்து அவனை தான் பார்க்க போறேன் அதனால இதை அவன்கிட்ட நான் கொடுத்துறேன் இது கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சியல் வந்து எல்டர் லீ கிட்ட என்ன கேட்கிறானா கிராண்ட்பா எனக்கு ஒரு டவுட் எப்ப எங்க மாஸ்டர் வெளியே விடுவீங்க அப்படின்னு கேட்கிறா. இதை கேட்டோன்னே எல்டர் லீ அவர் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா கவலைப்படாத அவன் கூடி சீக்கிரம் வெளியே வந்துருவாமா அப்படின்னு. உடனே சியல் அதுக்கு என்ன சொல்றாருன்னா அப்ப சரி நான் சீக்கிரமா போய் நிறைய டிஷ் எல்லாம் எங் மாஸ்டருக்காக ரெடி பண்றேன் அது மட்டும் இல்லாம டம்ப்ளிங்ஸும் அதிகமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அடுத்த சீன்லயே வந்து எல்டர் லீ வந்து பிரிசனுக்கு போறாங்க. பார்த்தா பிரிசன் கேட்லாம் உடஞ்சு போய் கிடக்குது. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அதுல ஹீரோ என்ன எழுதி வச்சிருக்கானா என்னோட அக்காவோட அவுபி வந்து மூட்வாங் மவுண்டைன் ரேஞ்சில இருக்கான்னு எனக்கு தெரியுது அதனால நான் இப்ப அங்க போறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இதுக்கு என்ன தயவு செஞ்சு மனுஷங்க எல்டர் லீன்னு எழுதி வச்சதெல்லாம் பார்த்தோன்னே எல்டர் லீ ஒரு பக்கம் அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அப்ப எல்டர் லீ செம்ம காண்டா அவர் கையில வச்சிருந்த லெட்டர் வந்து எரிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா டூக்லான சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாருமே நான் சொல்றது கேளுங்க யாங்சுன் வந்து இங்க இருந்து தப்பிச்சிட்டான் என்ன ஆனாலும் சரி யாங்சுனை எல்லாருமா சேர்ந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே பியாங் சோசியோல் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கேட்ட உடனே நம்ம சியோல் ரொம்ப வருத்தத்துல இருக்கா ஹீரோக்கு என்ன ஆகும்ட்டு. அப்படி இவ வருத்தப்படுறதோட இந்த சாப்டர் இங்க முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்காக. அப்படியே கொஞ்சம் மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே. அப்பதான் இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.